அகத்திய முனிவர் அப்படிங்கிறது யாருன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ் முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் முதன்மையானவர் இந்த அகத்திய முனிவர். தமிழ் மொழியை எழுத்து ரீதியாக உருவாக்கியவர். ஆ இ ஊ போன்ற எழுத்துக்களை உருவாக்கியவர். அகத்திய முனிவர் தாய் தந்தை இல்லாம பிறந்ததாக சொல்லப்படுது. அறிவியல் பூர்வமா பார்த்தோம்னா அதுக்கு சாத்தியமில்லை. இருப்பினும் எப்படி அது அப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாது. கடவுள் அருளால் பிறந்ததா சொல்றாங்க. இவருக்கான ஞானம் எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் கிட்ட இருந்து கிடைத்த அறிவு தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவரே கடவுள் அருளாலே ஒரு குழந்தையா பிறக்காம ஒரு முழு மனிதனா பிறக்கிறார். அவரோட உருவம் எப்படி இருந்தது என்றால் ஒரு குள்ளமான மனிதர் தாடியுடன் ஒரு பெரிய வயிறுடன் இப்படி ஒரு தோற்றத்துல மனிதனா பிறக்கிறாரு. யசூர் சாமம் வேதம் இந்த வேதங்களை எல்லாம் எழுதியவர் இவரே. உலக இலக்கியங்கள் எல்லாம் முதன்மையாக தோன்றியது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்திலேயே அகத்தியரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப பார்த்துக்குங்க அகத்தியர் எவ்வளவு முதன்மையானவர். முருகப்பெருமான் இடமிருந்து அகத்தியர் என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சம்பந்தமா இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடலாம், இந்த நோயோட வீரியத்துக்கு இந்த மருந்து சாப்பிடலாம், சிறிய காய்ச்சல் முதல் பெரிய நோய்கள் வரை நோய்க்கு மருந்துகள் சாப்பிடலாம் என்று அளவு முறையோடு மண்டலம் மண்டலமாக மருத்துவ குறிப்புகள் எழுதியுள்ளார். இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் ஆய்வு முறைக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு கூட முன்கூட்டியே மருந்துகளும் மருத்துவ ஆய்வுகளும் செய்து அகத்தியர் தமிழ் மருத்துவ குறிப்பு எழுதியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத காலத்திலேயே உடற்கூராய்வு செய்து உள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்திகள் என அனைத்தும் இரகசியங்களாக ஓலைச்சுவடிகளில் சித்தர் வாழ்ந்த பொதிகை மலையில் பாதுகாப்பாக உள்ளது. மேலும் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்திற்கு எதிராக செயல்படலாம் என்ற காரணத்தால் இந்த உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. நவீன மருத்துவத்தின் தேவை குறைந்துவிடும் என்ற காரணத்தால் இந்த மாதிரி உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் ஒவ்வொரு முருகர் கோயிலிலும் அகத்தியர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான விஷயங்க வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.